இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே வந்து தேவனுக்கு முன்பாக உன்னுடைய காரியங்களை விவரித்து சொல்லும்போது நடக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? திட்டம் பண்ணினது அப்படியே நிறைவேறும். தேவன் திட்டம் பண்ணினது அப்படியே நிறைவேறும். இன்றைக்கு ஒருவேளை நாம் பார்ப்பதற்கு மனுஷனுடைய திட்டங்கள் நடப்பது போல் இருக்கலாம். மனுஷனுடைய திட்டங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருப்பது போல தோன்றலாம். பிசாசு நினைத்தவைகள் நடந்து கொண்டிருப்பது போல தோன்றலாம். இல்லை, வெகு காலத்திற்கு முன்பே தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் உங்கள் எதிர்காலத்தை குறித்தும் என் எதிர்காலத்தை குறித்தும் தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த திட்டம் பண்ணினது நிறைவேறும். ஆமென். இந்த காலை நேரத்திலே பிசாசுனுடைய திட்டங்கள் நிறைவேற போவதில்லை. சத்துருக்களுடைய திட்டங்கள் நிறைவேற போவதில்லை. மனுஷனுடைய திட்டங்கள் நிறைவேற போவதில்லை. என்னுடைய திட்டங்கள் நிறைவேற போவதில்லை. ஆனால் என்னை குறித்து வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம் நிறைவேறும். ஆமென். ஏன்னா இது வெகு காலத்துக்கு முன்னே திட்டமிட்டது. வெகு காலத்துக்கு முன்னே திட்டமிட்டது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை குறித்து திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுவார். திட்டம் பண்ணினதை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். வேதத்திலே அநேக நபர்களை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆமென். தேவன் அவர்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்த போது அந்த திட்டத்துக்கு மாறாக பிசாசானவன் பல திட்டங்களை அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தான். பிசாசானவனுடைய மனிதர்கள் பல திட்டங்களை எத்தனை பண்ணினார்கள். ஆனால் முடிவு தேவ திட்டம் மட்டுமே நிறைவேறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுவை குறித்து பிசாசுக்கு ஒரு திட்டம் இருந்தது. யோபுவை குறித்து அவன் நண்பர்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. யோபுவை குறித்து அவன் மனைவிக்கு ஒரு திட்டம் இருந்தது. அவை எல்லாவற்றுக்கும் மேலாக யோபுவை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. முடிவிலே தேவ திட்டம் தான் நிறைவேறினது. இந்த காலை நேரம் என் சத்தத்தை கேட்கிற யாராகிலும் இந்த இடத்திலே உண்டென்றால் ஆவியானவருடைய துணையோடு சொல்லுகிறேன், சத்துருடைய திட்டங்கள் உன் குடும்பத்தை விட்டு இந்த பகல் வேளை மாறுகிறது. சில மனுஷிக திட்டங்கள் இந்த பகல் வேளை உன் குடும்பத்தை விட்டு மாறுகிறது. தேவ திட்டம் நிறைவேறும். ஆமென். திட்டம் பண்ணினது நிறைவேறும். நான் திட்டமிட்டேன், நான் நிர்ணயம் பண்ணினேன், அது நான் நினைத்தேன், அது அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம். யோசேப்பை குறித்து அவன் தகப்பனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. யோசேப்பை குறித்து அவன் சகோதரருக்கு ஒரு திட்டம் இருந்தது. யோசேப்பை குறித்து அந்த போத்திபாருடைய மனைவிக்கு ஒரு திட்டம் இருந்தது. யோசேப்பை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. எல்லா திட்டங்களையும் அழித்து போட்டு தேவ திட்டம் தான் நிறைவேறினது. தேவ திட்டம் தான் நிறைவேறினது. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். ஆமென். கண்டவர்களிடத்தில் போகாமல் கர்த்தரிடத்திற்கு வா. உன் நிருபங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வா. எத்தனை சவால் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மனுஷன் அறியறதுக்கு முன்னாடி, சொந்தக்கார அறியறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நமக்கு வந்துருச்சா உடனே போன் எடுத்து 4 பேர்ட்ட சொல்லி இப்படி அவங்க பேசிட்டாங்க, இப்படி அவங்க சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதலாவது அது தேவன் அறியட்டும். என் தேவன் அதை அறியட்டும். என் தேவன் அறியட்டும். இந்த பகல் வேளை உன் உள்ளத்துக்குள்ளால புழுங்கி கொண்டிருக்கிற சில காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே உரக்க சொல்லு. அவர் செவிகளில் அது ஏறட்டும். அவருடைய செவிகளில் அது ஏறட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் செய்ய போறார்னு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுவாரு, ஆமென், நீ பேசினது என் செவியில என்ன செஞ்சிச்சு? ஏறிடுச்சு. அப்ப திட்டம் பண்ணினது நிறைவே